விக்னேஷ் ஆட்டோ ஓட்டியா சொல்லணும். என்னென்ன வாழனே என்ன வாழன்னு சொல்லுவோம். என்னென்ன வாழா கேட்டுக்கோங்க. என்ன செய்யுது சாகம் சரி அண்ணன் வந்து தேனி மாவட்டம் சின்னமூர் பக்கத்தில் வந்து கரிச்சி வெட்டி அந்த ஊரில் இருந்து வண்டி வேலைக்கு வந்திருக்காரு. ஆயில் சீரிஸ் பார்க்க போகிறேன். இன்ஜினில் ஆயில் ஓடுதுன்னு சொன்னார். எதனால் ஓடுதுன்னு பார்த்தா இந்த மாதிரி வால்டோரில் வர அந்த திருத்தர் ரப்பர் அது மூடி திருத்தர் வால்டோர் அந்த இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் ஆயில் சீரிஸ் பண்ணி ரொம்ப வருஷமாச்சு. அதனால் ஆயில் சீரிஸ் மாத்திரன்னு சொல்லி மெக்கானிக் நீங்கள் சொன்னார். இப்போ வந்து ஆயில் கெட்டியாக இருக்கிறதுனால ஆயில் சீரிஸு போனோம் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொல்லிட்டார் மெக்கானிக் என்ன. இப்போ வந்து அவங்க வாழ்வெல்லாம் எவ்வளவு பார்க்குறாங்களோ அந்த ஏஞ்சிருக்குமே ஆயில் ரொம்ப கெட்டி. இப்போ வந்து கீசல் ஃபில்டர் அவுற்றி கீசலை வந்து வால்வு ராக்கராமு மற்ற எல்லாம் அந்த ஆயில் கெட்டியாக இருக்கிறது எல்லாம் மேலே இருந்து ஊற்றி விடுறாரு மெக்கானிக் என்ன. பாருங்க எவ்வளவு கெட்டியாக இருக்குன்னு சொல்லி. இது ஊரம் கீழே இறங்கிடுச்சுன்னா அடியில் வந்து தட்டு இதுகளில் அவுத்து இழையும் பண்ணுறப்ப ஆயில் வந்து புது ஆயில் ஊற்றுறப்ப நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு நிறையா வீடியோ அனுப்பி விடுறோம். பாருங்கள் அடியில் ஊடி தொலைச்சிக்கிருக்காரு. பழைய ஆயில் எல்லாம் அந்த கருப்பு ஆயில் எல்லாம் ஃபுல்லாக சுத்தமாக எடுத்துட்டு எல் பேரிங் இப்போ மாட்ட போகிறாரு. எல் பேரிங் வந்து கீழே காண்றாரு. அந்த கீழே கையில் மாட்டிட்டு இப்போ மேலே மாட்டுறாரு மெக்கானிக் என்ன. மேலே கரெக்டாக அந்த இதில் காட்டியில் உட்கார வச்சுட்டு அதான் வந்து இப்போ திருப்பி மாட்ட போகிறாரு. கரெக்டாக உட்கார வச்சு செட் பண்ணிட்டாரு. கரெக்டாக உட்காந்துருச்சு. செகாவினி பார்க்குறாரு. கரெக்டாக உட்காந்துருக்கு. காரில் எப்படி என்னாண்டு கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ அடுத்ததாக வந்து கீழே ஒரு எல் பேரிங்க மாட்டிட்டு அந்த வந்து கீழே எல் பேரிங்க மாட்டிட்டு இப்போ போல்ட்டு 2 போல்ட்டு புது போல்ட்டு அதிலே வந்துடும். ஒரு போல்ட்டை கையில் டைட்டு வச்சுக்கிருக்காரு. அளவு டைட்டு லெவலுக்கு டைட்டு வச்சுட்டு அடுத்து இன்னொரு போல்ட் எடுத்து அந்த பக்கம் ஆப்போசிட்டில் டைட்டு வைக்கிறாரு. அப்படி டைட்டு வச்சோம்னாத்தே சமமாக 2 ஒரே அளவு டைட்டு வைக்கணும். ஆப்போசிட் டைட்டு வச்சுட்டு இப்போ வந்து தட்டு பாக்கி அதுக்கு வந்து பசையை போட்டுக்கிருக்காரு. 666 பேஸ்ட் அதை போட்டு சுற்றி எல்லா இடத்துலையே பசையை போட்டு தரையிட்டார். போட்டுட்டு இப்போ தட்டை வந்து மாற்றுறாரு. 10 போல்ட்டு 10ஆம் நம்பர் போல்ட்டை டைட்டு வச்சிட்டாரு. நன்றி, வணக்கம்.